இல்லை நான் ராகு காலம்னு சொல்லிட்டு அப்படியே இல்லை விடமாட்டேன்னு சொல்கிறோம்ல, இல்லை யமகண்டன்னு சொல்லிட்டு விடமாட்டோம்ல, அது மறுகையான்ட்டு மேலாக போடும் மொத்தமாக எல்லாம் வச்சு சும்மா எப்போ பார்த்தா அதை பண்ணாத இதை பண்ணாத அதை பண்ண. ஐயோ சும்மா மனுஷன் வாழட்டும், நல்லா வாழட்டும், பிள்ளைங்க நல்லா வாழணுங்க. படிச்சுட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எப்பா ஓடு, உன்னால் முடியுதா, பாவம் அந்த பயலை போட்டு அதை செய்யாத இதை செய்யாத, ஃபஸ்ட்டு போய் வேலை பாரு, ஓடு, சம்பாதிங்க, முடிஞ்சளவு சம்பாதி, உன்னால் என்ன முடியுமோ சம்பாதி. ராகுகாலம் யமகண்டம் பார்த்துட்டு நீ யமகண்டன் பார்த்துட்டு வேலைக்கு போ, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும், வேலை போடுங்க, மறுபடியும் வேலையை கிடைக்காது. எத்தனை பேர் தான் விட்டுருப்பீங்க வாய்ப்பை. நீங்கள் வேணால் வீடியோவில் பாருங்களேன், நீங்கள் யமகண்டத்தை பார்த்துட்டு வேலையில் விட்டவங்க ராகுகாலத்தில் பார்த்துட்டு நல்ல நாள் பார்த்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. எனக்கு இன்றைக்கி நல்ல நாள் இல்லை, நாளைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம், நாளைக்கு வரேன் சார். என்னையா சந்திராஷ்டமம், இன்னைக்கு ஃபஸ்ட்டு போயா நீ, சந்திராஷ்டமம் போகலன்னா வேலையை கொடுப்பாங்களே, அடுத்த நாள் உங்களுக்கு வேலை இன்னொருத்தருக்கு வேலை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சும்மா இவங்க என்ன எப்போ பார்த்தாலும் என்னமோ பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சகுனங்களை பொறுத்தளவு தனியாகவே பேசிடலாம், நிமித்தத்தை பற்றி சகுனம் எல்லாம் இல்லை பிரசன்னத்தை பற்றி தனியாகவே பேசிக்கலாம். அது தனித்தனி வீடியோவாக பதிவு பண்ணுவோம். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம கடிகாரம் இல்லாத போது ஒரு சகுனங்கள் பார்க்கப்பட்டது, நிமித்தங்கள் பார்க்கப்பட்டது, ஒளியாக நம்ம பார்த்த படங்களாக இல்லை சவுண்டாக இல்லை ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒரு பாத்திரம் கீழே விழுவுற சவுண்டு கேட்கும், பாத்திரம் கீழே விழும்போது உடையிறது ஒரு பொருளாக சகுனமாக பார்க்குற விஷயங்கள், ஒரு கோபுர கலசத்தை பார்க்குறது, இல்லை ஒருத்தர் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளையும் வர்றது, இதெல்லாமே ஒரு சகுனமாக அந்த காலத்தை நிமித்தங்களாக நம்ம எடுத்துக்கிட்டாங்க. சகுனங்களாக பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் இந்த காலத்தில் டேட்டா பொறுத்து இருக்குது, டைமை பொறுத்து இருக்குது, பைசா பொறுத்து இருக்குது, அவர் பேர் இருக்குது, அவங்க அப்பா பேர் இருக்குது, அம்மா பேர் இருக்குது, அவங்களுக்கு தசாபுத்திகள் இருக்குது, இன்றைக்கி ஏஎல்பி இலக்கணம் ஒன்று இருக்குது. அதொட்டு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி ஒரு பொதுவான தனிப்பட்ட கேள்விகளுக்கு இப்படி ஒரு பலன் இருக்குது. ஆனால் நம்ம சகுனத்தை பற்றியோ நிமித்தத்தை பற்றியோ, ஏன்னா அதை பற்றி தான் எனக்கு நிறையா நான் பேசலாமான்னு பேசுவேன். இப்போ நீங்கள் இது பார்க்கலாம், இது ஜோதிடம் தான் படிக்கணும்னு கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சாமி போட்டா இப்போ சிவனும் பார்வதியும் போட்டா பார்க்குறீங்க, கல்யாணம் இப்போ யாராச்சும் ஒருத்தர் வர்றாங்க, கல்யாணத்தை பற்றி கேட்குறாங்க, கண்டிப்பாக நடக்கும்ப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா திருமண குளத்தில் என்ன பண்ணிருக்கீங்க, அப்போ தான் சிவனும் பார்வதி போட்டா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு சகுனம், இங்கே ஒரு நிகழ்வு நடக்கணும், அவ்வளோதானே. ஒரு பையனுக்கு பையனுக்கு ஒரு நிகழ்வு நடக்கணும், அவ்வளோதானே. இப்போ இங்கே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, உதாரணமாக நாரதர் போட்டா வருது, உதாரணமாக இங்கே ஒரு நாரதர் போட்டா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு கலகம் இருக்குதுன்னு இருக்குது. இப்போ கொஞ்சம் கலகம் இருக்குது, பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பேசு, அவசரப்பட்டு பேசுகிறா, வார்த்தைகளை விட்டுறாத.